العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقد قال الله سبحانه وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1447 சஃபர் மாதம் 7ஆம் தேதி புனித மஸ்ஜிது நபவியிலே நடைபெற்ற ஹுதுபாவினை ஷேக் அலி அப்துல் ரஹ்மான் அல் ஹுதைஃபி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தினார்கள். வசாயா நாஃபிஆ லில் முரூரி அல ஸிராத், ஸிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் கொண்டு கடக்குமாறு கூறக்கூடிய அந்த சிராத்துல் முஸ்தகீம் உடைய பாலத்தை ஒரு மனிதன் கடப்பதற்கான அறிவுரைகள், வசியத்துக்கள், உபதேசங்கள் என்ற தலைப்பிலே அந்த ஹுதுபா நிகழ்ந்திருந்தது. முதலில் ஷேக் அவர்கள் தக்வாவை கொண்டு வசியத் செய்தார்கள். ஃபத்தகுல்லாஹ, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். தக்குவாதான் எல்லாவற்றுக்குமான காரணமாக இருக்கின்றது. நீங்கள் உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமா, மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டுமா, இவைகள் அனைத்துக்கும் காரணமாகவும் அந்த கொடூழிய அந்த மிகவும் கடுமையான நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியதும் இந்த தக்குவாதான் என்று தக்குவாவை கொண்டு வசியச் செய்தவர்களாக மக்களே அங்கு சமூகம் அளித்தவர்களை பார்த்து ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள்: மக்களே, நீங்கள் அறிவீர்களா, மிகவும் கடினமான நேரம், மக்கள் அனைவரையும் தீலூட்டக்கூடிய, மிகவும் பயத்திலே ஆழ்த்தக்கூடிய நேரம் எது தெரியுமா? மக்கள் அனைவரும் அல்லோல கல்லோலப்பட்டு ஆங்காங்கே திரிந்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் எது தெரியுமா? அந்த நேரத்தில் தான் எங்களுடைய பார்வைகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. உள்ளங்கள் அதாவது எங்களுடைய தொண்டைக்குள்ளே அடையக்கூடிய அளவுக்கு பயத்தில் ஆழ்த்தக்கூடிய நேரமாக அந்த நேரம் இருக்கின்றது. மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் நடுநடுங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம்தான் அந்த மறுமை சம்பவிக்கக்கூடிய கியாமத்துடைய நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் அந்த கடூழிய நரகத்திற்கு மேலால், மிகவும் கொடூரமான நரகத்திற்கு மேலால் அஸ்ஸிராத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலம் போடப்படும், அந்த பாலத்தை நிறுத்தப்படும். அந்த பாலத்தை கடந்து விட்டால் வெற்றியை தவிர வேறொன்றும் கிடையாது. அந்த பாலத்தை கடந்து விட்டால் மிகவும் நிரந்தரமான சந்தோஷத்தை தவிர, இன்பத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. யாரெல்லாம் அந்த பாலத்தை நல்ல முறையில் மிக கடினம், மிக குறுகிய நேரத்தில் யாரெல்லாம் கடக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும். யாரெல்லாம் அந்த பாலத்தை கடக்க தவறுகின்றார்களோ அவர்கள் விழுவது மிகவும் அதல பாலத்திலாக இருக்கும். அவர்கள் விழுவது மிக கொடூரமான அந்த நரகத்திலேயா தான் இருக்கும் என்று கூறிவிட்டு அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அந்த நேரம் மிகவும் மிக தூரத்தில் இல்லை, மிகவும் நெருக்கமாக, மிக விரைவில் சம்பவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சூரத்துல் மஆரிஜிலே 7வது 8வது 6ஆம் 7ஆம் வசனங்கள் கூறுகின்றதை பார்க்கின்றோம்.
இன்னஹும் யரவுனஹு பஈதா, அந்த நேரத்தை அவர்கள் மிகவும் தொலைவில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒனராஹு கரீபா, ஆனால் நாங்கள் நினைப்பது அது மிகவும் மிகவும் அண்மையில் இருக்கின்றது என்று சூரத்துல் மஆரிஜிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஒமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸரி அவ் ஹுவ அக்ரப், இந்த மறுமையுடைய நேரம் இருக்கின்றதே, இது கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தை தவிர, கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தை போன்று அல்லது அதை விடவும் மிகவும் நெருக்கமானதாக குறுகியதாக இருக்கின்றது என்று சூரத்து நஹலிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே வரக்கூடிய அனைத்தும் மிக விரைவில் வரக்கூடியதாக இருக்கின்றது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், சூரத்துல் அம்பியாவுடைய முதல் வசனம் கூறுவதனை பார்க்கின்றோம். அந்த மறுமையுடைய கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. ஆனால் மக்கள் மிகவும் பராமுகமாக அந்த விடயத்திலே பராமுகமாக அதனை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துனியா முடிய போவதென்பது மிக விரைவில் சம்பவிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த இந்த துனியா, இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காகத்தான் இந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். எனவே யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் சரியான முறையிலே சந்தர்ப்பமாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கின்றது. ஃபல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபீ ஜன்னாத்தின் நஈம், யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து சாலிஹான நல்லறங்களை செய்கின்றார்களோ அவர்கள் சூனபதியிலே இருப்பார்கள். வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா ஃபஉலாயிக லஹும் அஸாபும் முஹீன், யாரெல்லாம் அதற்கு மாற்றமான முறையிலே அதனை மறுத்து பொய்ப்பித்து எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிக கொடூரமான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் லியஜ்ஸியல் லதீன அஸாஉ பிமா அமிலு வயஜ்ஸியல் லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா, இந்த வானங்கள் பூமி இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கின்றது. இதனை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருப்பது லியஜ்ஸியல் லதீன அஸாஉ பிமா அமிலு, கெட்டவர்கள் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கூலி கொடுப்பதற்காக வேண்டியும் நன்மை செய்தவர்களுக்கு நல்லறம் கொடுப்பதற்காக வேண்டியும் தான் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சூரத்து நஜ்மிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையுடன் ஒப்பிடுகின்ற நேரத்திலே அது ஒரு குறுகிய ஒரு நேரமாக இருக்கின்றது. ஒரு நாளில் மறுமையுடன் ஒப்பிடும் போது மறுமையுடைய ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நேரமாகத்தான் கருதப்படுகின்றது என்பதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அதனைத்தான் கூறுகின்றது. வயோம யஹ்ஷுருஹும், அந்த நாளிலே அவர்களை எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலே கஅல்லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தம் மினன் நஹாரி யதஆரஃபூன பைனஹும், ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நாளில் ஒரு பகல் பொழுதில் ஒரு குறுகிய நேரம் தான் இருந்ததாக அவர்கள் கருதுவார்கள். கது ஹஸிரல்லதீன கذبوا பிலிகாஇல்லாஹ், எனவே யாரெல்லாம் எங்களுடைய இந்த சந்திப்பை மறுமையுடைய சந்திப்பை பொய்ப்பித்தார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்று சூரத்து யூனுஸிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னொரு இடத்திலே கஅன்னஹும் யௌம யரவுன மா யுஅதுன லம் யல்பஸு இல்லா ஸாஅத்தம் மின் நஹார், அதாவது அந்த நேரத்திலே அவர்கள் எழுப்பப்படக்கூடிய அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் வருகின்ற நேரத்திலே அவர்கள் எண்ணுவார்கள், அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பகல் பொழுதில் ஒரு சில மணி நேரங்களே இருந்ததாக அவர்கள் கருதுவார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வயோம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிஸு கைர ஸாஅ, அந்த மறுமை நாள் சம்பவிக்கக்கூடிய நேரத்திலே கெட்டவர்கள் பாவிகள் என்ன தெரியுமா கூறுவார்கள், சத்தியமிட்டு கூறுவார்கள், மா லபிஸு கைர ஸாஅ, ஒரு குறுகிய சில மணி நேரமே நாங்கள் இருக்க கிடைத்தது இந்த உலகத்திலே என்று அவர்கள் கருதுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே அழிந்து போன சமுதாயங்கள், ஆத் கூட்டத்தினர், சமூது கூட்டத்தினர், அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினர், ஃபிர்அவுன், ஹாமான், இப்படி வந்த இந்த உலகத்திலே அட்டூழியம் செய்தவர்கள் இறுதியிலே என்னதை அவர்கள் முன்வைத்தார்கள்? அவர்கள் மறுமைக்காக எதைத்தான் சேகரித்தார்கள்? அல்லாஹுடைய தண்டனையை தவிர, மிக கொடூரமான அந்த தண்டனையை தவிர
கைசேதத்தை தவிர வேறொன்றையும் அவர்கள் சேகரிக்கவில்லை என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு கூறுவதனை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மறுமையுடைய நேரம் இருக்கின்றது, இதுதான் துன்பத்தில் மிகப்பெரிய துன்பமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அந்த கஷ்டம் இருக்கின்றதே, அந்த கஷ்டமான அந்த சந்தர்ப்பம் அது யாரும் அந்த கஷ்டத்திலே இருந்து தப்ப முடியாது. சூரத்து மரியமிலே அல்லாஹு தாலா கூறுகின்ற நேரத்திலே وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا. உங்களில் அனைவரும் அந்த இடத்தில் வராமல் இருக்க மாட்டீர்கள். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அல்லாஹ்வினால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு கட்டாயமான விடயமாக அது இருக்கின்றது. அதன் பின்னால் சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ், அதன் பின் யாரெல்லாம் தக்குவாவை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டார்களோ அவர்களை நாங்கள் வெற்றி பெறச் செய்வோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். வனதுரு வாலிமீன ஃபீஹா ஜிசியா, அந்த நாளிலே அநியாயக்காரர்களை அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு துன்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையிலே அவர்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அந்த நரகத்திற்கு மேலால் போடப்படக்கூடிய அந்த பாலம் இருக்கின்றது, அந்த பாலத்துடைய சந்தர்ப்பம் இருக்கின்றது, அந்த பாலத்தை கடக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறப்படுகின்றது. ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நான் நரகத்தை பற்றி நினைத்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மாயுபுக்கி, ஆயிஷாவே ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே நான் நரகத்தை பயந்தேன், அதனால் தான் நான் அழுகின்றேன் என்று கூறினார்கள். அப்போது திரும்பவும் ஆயிஷா ரதியுல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஹல் தத்குரூன அஹ்லீக்கும் யௌமல் கியாமா, ரசூலுல்லாஹ்விடத்திலே வினகுகின்றார்கள், அந்த யௌமல் கியாமா, கியாமத்துடைய அந்த நேரத்திலே நீங்கள் அதாவது உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் ஞாபகம் கூறுவீர்களா, உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் ஞாபகம் கூறுவீர்களா, எங்களை பாதுகாப்பீர்களா என்ற கருத்துப்பட கேட்கின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 3 இடங்கள் இருக்கின்றது, அந்த இடத்தில் யாரும் யாரையும் ஞாபகப்படுத்த மாட்டார்கள். அது ஒரு ரசூலாக இருந்தாலும் சரி, ஒரு நபியாக இருந்தாலும் சரி, இறை நேசராக இருந்தாலும் சரி, யாரும் யாரையும் ஞாபகப்படுத்த முடியாத 3 இடங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது இடம்தான் இந்த மீசான், தராசிகளிலே அங்கே நன்மை தீமைகள் அளக்கப்படக்கூடிய அந்த நேரம். ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருப்பார், என்னுடைய தராசி நலவின் பக்கம் கனமாகின்றதா அல்லது கெடுதியின் பக்கம் கனமாகின்றதா என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம். அதே போன்று பட்டோலைகள், அதாவது நல்லமல்கள், அந்த பட்டோலைகள் வழங்கப்படக்கூடிய அமல்களும், அதாவது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே செய்த அமல்கள் அனைத்தும், அவன் செய்த காரியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பதிவு பட்டோலை வழங்கப்படக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலே அந்த அந்த பட்டோலை வலது கையினால் வழங்கப்படுகின்றதா, வலது புறத்தினால் வழங்கப்படுகின்றதா அல்லது இடது புறத்தினால் வழங்கப்படுகின்றதா என்பதனை பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்திலும் யாரும் யாரையும் ஞாபகப்படுத்த மாட்டார்கள். அதே போன்று 3வது நேரத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், நரகத்துக்கு மேலால் அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலம் கட்டப்பட்டு அது அது வைக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் அதை கடக்கும் வரையும் யாரையும் யாரும் ஞாபகப்படுத்த மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் ஒருமுறை அழுது கொண்டிருக்கின்றார்கள், மா யுப்கீகி யா இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களே ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் கூறினார்கள், எனக்கு இந்த துனியாவிலே எந்தவித ஆசையும் கிடையாது, எனக்கு இந்த துனியா அதாவது மாபி ஹுப்புன் ஃபித் துன்யா, இந்த துனியாவிலே எந்த விருப்பமும் கிடையாது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். இந்த ஆயத்தை, நரகத்தை ஞாபகப்படுத்தி இந்த ஆயத்தை கூறுவார்கள், வ இன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, உங்களில் யாரும் அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம், அந்த இடத்தை நீங்கள் வராமல் இருக்க முடியாது, அனைவரும் வந்துதான் தீர வேண்டும், அது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு கட்டாயமான காரியமாக இருக்கின்றது, இதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்று கூறுகின்றார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலம் இருக்கின்றதே, அந்த பாலத்தை ஒவ்வொருவரும் கடக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருக்கின்றது. கட்டாய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. எனவே அதற்காக நம்மை தயார்படுத்தக்கூடிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த சிராத்துல் முஸ்தகீத்துடைய பாலம் இருக்கின்றதே, அந்த பாலத்திலே சிலர் அப்படியே விழுந்து விடுவார்கள். சிலர் மிகவும் வேகமான மிகவும் வேகமாக மின்னல் வேகத்திலே அவர்கள் கடந்து செல்வார்கள். இன்னும் சிலர் அதாவது அந்த மெதுவாக நடந்து அப்படியே இடையிலே விழுந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கூறுகின்றார்கள், சிலர் அலம் தரவு கல் பர்கி கைஃப யமுர்ரு வ யர்ஜிஉ ஃபீ தரஃபி ஐன், அதாவது சிலர் அதாவது மின்னல் எப்படி மிக வேகமாக இடி மின்னல் வருகின்றதோ அந்த 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 வேகத்தில் அந்த அவசரத்தில் அவர்கள் கண் இமைக்கக்கூடிய நேரத்திலே கடந்து விடுவார்கள். இன்னும் சிலர் கமர்ரி தைரி, ஒரு பறவைகள் பறப்பது போன்று இன்னும் சிலர் நடப்பார்கள். இன்னும் சிலர் அதாவது இன்னும் சிலர் மிகவும் தவண்டு தவண்டு நடப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே கூறுகின்றார், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். இந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மறுமையுடைய இந்த நடுக்கம் இருக்கின்றதே, மறுமையுடைய பயம் இருக்கின்றதே, மறுமையுடைய இந்த அம்சம் இருக்கின்றதே, மிகவும் கஷ்டமானதாக மிகவும் பெரியதாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் அந்த தான் பால் குடிப்பதனை தான் 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 பால் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை மறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது. எனவே அந்த நாளிலே ஒவ்வொருவரும் அங்கே போதை ஏற்பட்டது போன்று இருப்பார்கள். வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அது அப்படி இல்லாவிட்டாலும் அதாவது அது அல்லாஹ்வுடைய தண்டனையின் காரணமாக, அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனையின் காரணமாக அந்த நிலைமையிலே மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஜ்ஜிலே குறிப்பிடுகின்றான். எனவே இப்படியே முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹுத்பாவிலே திரும்பவும் தக்வாவை கொண்டு வசியத் செய்தார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை சம்பவித்து இருக்கின்றது, எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள், எதனை முற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்த ஒரு கூட்டத்தை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அப்படி மறந்ததின் காரணமாக அல்லாஹ்வும் அவர்களை அவர்கள் அதாவது அல்லாஹு தஆலா அவர்களையும் மறந்து விட்டான். உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள் தான் பாவிகளாக இருக்கின்றார்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பப்படக்கூடிய, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய அந்த நேரத்தை பயந்து கொள்ளுங்கள். அந்த நேரம் வந்துவிட்டால் அனைவரும் வஃபாத்தாகி விடுவார்கள் என்ற அந்த அதாவது அந்த திருக்குர்ஆன் வசனத்தையும் இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியை கூறினார்கள். ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்குரிய அந்த விசாரணையுடைய நேரம் வருவதற்கு முன்னால் நீங்கள் எதை செய்திருக்கின்றீர்கள், ஒவ்வொரு நாளும் உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமட்களை நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்கள், என் மறுமைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியையும் ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வதமன்னா அலல்லாஹில் அமானி. யாரு இந்த உலகத்தில் புத்திசாலி தெரியுமா? தன்னுடைய தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்திவிட்டு, அதாவது மரணத்துக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தக்கூடியவன் தான் மிக புத்திசாலியாக இருக்கின்றான்.
இயலாதவன், அதற்கு மாற்றமானவன் யாரு தெரியுமா? அவன் தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய உள்ளம் செல்வது போன்று தன்னுடைய ஆசைகளுக்கு அடிபணிந்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் போதுமானவன் என்று, அதாவது தேவையில்லாத அடிப்படையிலே நாங்கள் அதாவது நம்பிக்கைகளை வைத்து கொண்டிருந்து எந்த அமலும் செய்யாமல் தன்னுடைய ஆத்மாவுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்கள்தான் மிகவும் கைசேதமானவனாக இருக்கின்றான். புத்திசாலி அதற்கு மாற்றமாக தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி அதாவது மறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையான காரியத்தை செய்து கொள்ளுங்கள், மக்களுடன் சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியையும் இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஈயாக்கும் முஹக்கிராத்தி துனூப், சிறிய பாவங்களை, அதாவது இது பாவம் இல்லை என்று நீங்கள் அலட்சியமாக கருதக்கூடிய பாவங்களை நீங்கள் செய்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். அவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை அழிவு பாதையிலே இட்டு செல்லும் என்ற செய்தியையும் இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதே போன்று இறுதியாக ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்தினார்கள், வலு அன்ன லில்லதீன ஸலமு மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லஹு மஅஹு லஃப்தது பிஹி மின் சூஇல் அஸாபி யௌமல் கியாமா, அந்த மறுமை நாளுடைய அதாவது கொடூரத்தின் காரணமாக, அந்த அமளி துமளிகள் நிறைந்த அந்த மறுமை நாளுடைய கஷ்டத்தின் காரணமாக அந்த அந்த நாளிலே அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தை சரியான முறையில் பயன்படுத்தாமல் அநியாயம் இழைத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? தமக்கு இந்த உலகத்தை போன்று இருந்தாலும் அதை போன்று இன்னொரு பங்கு இருந்தும் அவைகள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு நான் இந்த இடத்திலே இருந்து தப்ப வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் ஒபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் நினைத்தது போன்று கிடையாது. அவர்கள் நினைத்திருக்காத அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைகள் அவர்களை வந்து சூழ்ந்துவிடும் என்ற செய்தியையும் அந்த திருக்குர்ஆன் வசனத்தையும் ஞாபகம் மூட்டி அந்த ஹுத்பாவை முடித்தார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை என்பது அது மிகவும் குறுகிய நேரத்திலே, இன்னஹும் யரவுனஹு பஈதா வனராஹு கரீபா, மிக அருகிலே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மறுமை நிச்சயமாக எமது உயிர் போவது எப்படி அதாவது எமக்கு நிச்சயமாக இருக்கின்றதோ, மௌத் என்பது எப்படி எமக்கு நிச்சயமாக இருக்கின்றதோ, அதை விடவும் உறுதியாக இந்த மறுமையுடைய நேரம் இருக்கின்றது என்பதனை நாம் எல்லாம் நம்பி இருக்கின்றோம். அந்த நம்பிக்கைக்கு அந்த நம்பிக்கைக்கு காத்திரமானவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் மறுமைக்காக எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு சஹாபி வந்து மறுமை எப்போது சம்பவிக்கும் என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் என்ன கூறினார்கள்? நீங்கள் அதற்காக எதனை தயார்படுத்தி இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். மறுமையுடைய அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்திலே அல்லாஹு தஆலா சிறந்த முறையிலே கண் இமைக்கக்கூடிய நேரத்திலே கடக்கக்கூடிய நட்கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.